தற்போதைய செய்தி. நிதி நிறுவன மோசடி தொடர்பாக அண்மையில் தேவநாதன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருடைய தொடர்பான இடங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருவதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது என்பது பார்க்க முடிகிறது. 11 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. 11 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சோதனையில் 4 லட்சம் ரொக்கம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்குகள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 11 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சோதனையில் 4 லட்சம் ரொக்கம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவனம், தியாகராய நகரில் உள்ள அவரது வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், இந்த சோதனையுடைய தற்போதைய நிலை என்ன? நிதி நிறுவன மோசடி வழக்கில் பாஜக பிரமுகராக இருக்கக்கூடிய தேவநாதன் யாதவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். அவருடன் சேர்ந்து மேலும் 2 பேரை கைது செய்தார்கள். மயிலாப்பூர் நிதி நிறுவனம் நடத்தி வந்ததில் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. சுமார் 140 புகார்கள் அளிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 3 பேரையும் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி ஒருவர் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வழக்கில் தடயங்களையும் ஆதாரங்களையும் சேகரிக்கக்கூடிய பணியில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாக மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவனம், டி நகரில் இருக்கக்கூடிய தேவநாதன் வீடு, அதே போல கைதான மற்ற 2 பேருடைய வீடு ஆகியன மொத்தம் 12 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் பணம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்கள் மற்றும் சில முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த சோதனையில் இந்த மோசடி தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றக்கூடிய பணியிலும், அது மட்டுமல்லாமல் இந்த மோசடியின் மூலமாக சம்பாதித்த சொத்துக்களுடைய ஆவணங்கள் என அதை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி உங்களுடைய விவரங்களுக்கு.